அன்பானவர்களே, 3 நண்பர்கள் இருந்தார்கள். 3 பேருமே ஒரே தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார்கள். அன்று மதிய உணவு இடைவேளையின் போது மாடிக்கு சென்று சாப்பிடுவதற்காக தங்கள் டிஃபன் பாக்ஸை திறந்தார்கள். முதலாவது நண்பர் தன்னுடைய பாத்திரத்தை திறந்து பார்த்தபோது அதிலே தோசையும் இட்லி பொடியும் இருந்தது. உடனே அந்த நண்பர் சொன்னார், நான் 15 ஆண்டுகளாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். 15 ஆண்டுகளாக என் மனைவி எனக்கு தோசையும் இட்லி பொடியையும் வைத்து விடுகின்றார். நாளைக்கு ஒருவேளை இந்த தோசையும் இட்லி பொடியும் இருந்தால் நான் மாடியிலிருந்து குதித்து விடுவேன் என்று சொன்னார். ஒரே சாப்பாடை எத்தனை நாள் தான் சாப்பிட முடியும் என்று அவர் வருத்தப்பட்டார். 2வது நண்பர் தன்னுடைய பாத்திரத்தை திறந்து பார்த்தார். அதிலே பூரியும் உருளைக்கிழங்கும் இருந்தது. அவரும் சொன்னார், நான் 20 ஆண்டுகளாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். 20 ஆண்டுகளாக எனக்கு மதிய உணவாக என் மனைவி இந்த பூரியையும் உருளைக்கிழங்கையும் வைத்து விடுகின்றார். ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு எனக்கு சலித்து விட்டது. ஒருவேளை நாளைக்கும் பூரியும் உருளைக்கிழங்கும் இருந்தால் நானும் உன்னோடு கூட மாடியிலிருந்து குதித்து விடுவேன் என்று சொன்னார். 3வது நண்பரும் தன்னுடைய பாத்திரத்தை திறந்து பார்த்தார். தயிர் சாதமும் ஊறுகாயும் இருந்தது. நான் 25 ஆண்டுகளாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். மதிய உணவாக எனக்கும் தயிர் சாதமும் ஊறுகாயும் இருக்கின்றது. நானும் உங்களைப் போலவே நாளைக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் இருந்தால் மாடியிலிருந்து குதித்து விடுவேன் என்று சொல்லி சொன்னார். நாளை மதிய உணவு இடைவேளையின் போது 3 பேருமே தங்கள் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார்கள். முதலாவது நண்பர் தன்னுடைய பாத்திரத்தை திறந்து பார்க்கிறார். தோசையும் இட்லி பொடியும் இருக்கிறது. 2வது நண்பர் தன்னுடைய பாத்திரத்தை திறந்து பார்க்கிறார். பூரியும் உருளைக்கிழங்கும் இருக்கிறது. 3வது நண்பருக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் இருக்கிறது. 3 பேரும் சொன்னபடியே மாடியிலிருந்து குதித்து விட்டார்கள். ஆனால் சாகவில்லை. கால் உடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த செய்தி, ஏன் இவர்கள் மாடியிலிருந்து குதித்தார்கள் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டு 3 பேருடைய மனைவிகளும் மருத்துவமனைக்கு ஓடி வந்தார்கள். அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். வந்து முதலாவது நண்பருடைய மனைவி சொன்னார், தோசையும் இட்லி பொடியும் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதனால்தானே தினமும் நான் தோசையும் இட்லி பொடியும் வைத்து அனுப்புகிறேன். ஒரு நாளாவது எனக்கு தோசை வேண்டாம், எனக்கு தோசை பிடிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வேறு எதையாவது வைத்திருப்பேனே. உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதனால்தானே நான் தோசையும் இட்லி பொடியும் வைத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். 2வது நண்பருடைய மனைவி சொன்னார், நீங்கள் 3 பேரும் நண்பர்கள் தானே, மேலிருந்து குதிப்பதற்கு ஒன்றாக இணைந்து திட்டம் போட்டிருக்கிறீர்களே. 3 பேரும் வெவ்வேறு உணவை தினமும் கொண்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் மாற்றி வேறொருவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டிருந்தால் தினமும் வேறு வேறு உணவு உங்களுக்கு கிடைத்திருக்குமே. இது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார். 3வது நண்பருடைய மனைவி சொன்னார், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? தினமும் சமைக்கிறதே நீங்கள் தானே. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சமைச்சிட்டு வந்து எடுத்து சாப்பிட்டால் நீங்கள் குறைந்தா போய்விடுவீர்கள். இதற்கு போய் யாராவது மாடியிலிருந்து குதிப்பார்களா என்று கேட்டார். அன்பானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் சில நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் அல்லது ஆண்டவரையும் நாம் குறை சொல்லுகின்றோம். நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு முன் வருகிறது இல்லை. நாம் எப்பொழுது நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியும் என்று சொல்லி நம்பிக்கை கொள்ளுகின்றோமோ, இந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து, ஆண்டவர் எனக்கு எல்லாமும் ஆனவர், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எனக்கு செய்து தருவார், அவர் என் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்மையாக மாறும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது. முதலாவது, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கொண்டுதான் செயல்படுவார். எனவே நம்மீது நம்பிக்கை வைத்து நாம் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை மாற்ற வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் மாற்ற முடியும்.
ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர் நன்மையாகவே நம்மை நடத்துவார். ஆமேன்.